ஹாய். நாம ஏற்கனவே ஒரு அவேர்னஸ் பதிவு ஒண்ணு போட்டிருந்தோம். அதுக்கு தகுந்த மாரி ஜனவரி 26 திங்கட்கிழமை அன்னைக்கு அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்துல தன்னுடைய பெயர கேஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம்பெண் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன வழக்குன்னு கேட்குறீங்களா? மெட்டா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஸ்னாப்சாட்டு இந்த நிறுவனங்கள் மேல தான் அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க இந்த நிறுவனங்களுடைய ஆப்பு ஒரு போதைப் பொருளை போல சிறுவர்களை அடிமையாக்குற விதமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்க ரொம்ப டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் அதிகமாகவும், பதட்டம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம் அதிகமாகவும், தூக்கமே இல்லாம, தூக்கமின்மையினால வரக்கூடிய நோய்கள், அடுத்தது பசியே இல்லாம, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இப்ப தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகிறதாகவும், இதற்கெல்லாம் காரணம் இந்த நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கை தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் ஒரு முன்னோடி வழக்கா எடுத்துக்கிட்டு இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த ஏஐக்கு நீங்க அடிமையாக போறீங்களா, இல்ல ஏஐயே நீங்க ஆள போறீங்களா அப்படின்னு நம்ம பதிவுல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.